ஹாய், இது வந்து ஒரு லாங் வீடியோ. நம்ம சாரியை வந்து இந்த மிஷினில் தான் வந்துட்டு ஃபால்ஸ் தைக்க போகிறோம். அதோடைய வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. புது சாரீ ப்ளஸ் ஃபால்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க அந்த வீடியோ தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் இதுக்கு முன்னாடிலாம் வச்சுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு இந்த சாரியில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சாரியில் வந்துட்டு ஃபால்ஸ் தைக்கிறதா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து இது கடையில் கொடுத்தாலே நம்மளுக்கு ரேட் இதுவே அதிகமாக வரும். ஸோ சின்ன சின்ன ஒர்க்கை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபால்ஸ் வந்து எல்லா சேரீக்கும் இப்போ வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா சேரீயும் வந்து கீழே ஃபால்ஸ் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து அழகாக ஃப்ளிப் நிற்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கலர் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த கலர்லேயே 2 கலர் கன்ஃபியூஸனாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப்பச்சை கலரும் கொஞ்சம் எல்லோ கலரும் வச்சு பார்த்தேன். ஸோ இந்த எல்லோ கலர் தான் மேட்ச் ஆச்சு. இதே ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பாபினில் வந்து 2 கலருமே வந்து நம்ம வந்து சுற்றி வைக்கணும். ஏன்னா வந்துட்டு பாபின் வந்து மேலே ஒரு பாபின் கீழே ஒரு பாபின் போடுவோம். 2 பாபின்லையுமே வந்து நம்ம கலர் எல்லோ கலர் நூல் வந்து நம்ம இருக்கணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு அந்த நூலை வந்து அந்த மிஷின்லேயே வச்சு வேணுன்ற அளவுக்கு சுற்றிக்கிட்டேன். வந்து வேணுன்ற அளவுக்கு நம்ம சுற்றிக்கிட்டோம். அதே மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து கொஞ்சம் தான் நூல் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வேணுன்றவளுக்கு மட்டும் சுற்றிக்கிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ள பாபின் கீழே போடுவோம் இல்லையா, அதுக்கும் தனியாக வச்சு நம்ம வேணுன்ற அளவுக்கு சுற்றிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பாபின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பாபின் வந்து கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். இன்கேஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது ஸ்ப்ரிங்கு வந்து கீழே விழுந்துருச்சுன்னா, ஸ்ப்ரிங் இல்லாமல் நம்ம வந்து அதில் போடும் போது நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஒரு விதமாக வந்து விழுகும். அதனால தான் வந்துட்டு ஸ்ப்ரிங்கோடு போடணும். ஸோ கலட்டும் போது அது போடும் போது கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. லாங் வீடியோ ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பப்போ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவும் வரும், என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவும் வரும் உங்களுக்கு. நான் வந்து பாபின் 2 பாபினுக்கே வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து சுற்றியாச்சு. நூல் சுற்றி 2த்துக்குமே வந்து மேலே இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாபின் போட்டிருக்கோம். பாபின்லேருந்து நம்ம த்ரெட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐக்கானில் கொடுக்குறேன், ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நம்ம பாபினில் போட்டு பாபின்லேருந்து அந்த த்ரெட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இதோட யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் டேபிள் ஃபிட் பண்ணியாச்சு. பாபின்லாம் போட்டு த்ரெட்டு கரெக்டாக எல்லாத்தையும் நூலெல்லாம் எதில் போடணுமோ எல்லாத்துலேயுமே நூல் கோர்த்து நான் ஃபிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீக்கு வந்து சாரியும் ஃபால்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. எனக்கு சரியாக தெரியாது இது எப்படி வைக்கணும் அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம பழைய சாரீக்கெலாம் நம்ம ஃபால்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நான் அளவு பார்த்தேன். அளவு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஸ்டார்டிங்லேருந்து வைக்கல, ஒரு கொஞ்சம் விட்டுறாங்க, ஒரு 2-3 அடி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும் போது சாரீ ஃபுல்லாகவே வரும். அதில் எவ்வளோ லென்த்து இருக்கோ அந்த ஃபால்ஸு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் லென்த்தாக நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வருதுன்றதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக அலைன் பண்ணி ஃபால்ஸையும் அந்த பட்டு கரையும் 2த்தையும் சேர்த்துனாப்புல நான் வந்து ஒன்றா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு நீட்டாக வரும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பபுள்ஸாக வருதா? இங்கே எப்படி வருது? ப்ளைனாக வருதா? 2 சைடு ஒரே மாதிரி வருதா? இது என்ன பண்ணிக்குது, மேலே தூக்கி நின்றுங்குது. இது டைட் கொடுக்கறதுக்கு கீழே இப்படி இறக்குறேன். இப்படி கரெக்டாக வருது பாரு.
நான் இப்படியே கற்றுக்க வேண்டியதான், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டியதுதான். நீட்டாக அடிச்சிருவேன். என்ன ப்ராப்ளம்னா இது மேலே இப்படி தூக்கிட்டு இருந்துச்சு, ஜஸ்ட் இப்படி தூக்கிட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு, இப்படி லைட்டாக இப்படி மேலாப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் வப்புள் சுடுவோம். இப்படி உள்ளே அப்படி அமுத்தி விட்டா, நல்லா அப்படி உள்ளே அமுத்தி விட்டா அது கரெக்டாக ஸ்டிச் ஆகும். இதே மாதிரி நீட்டாக பண்ண பார்க்குறேன். சாரீ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறது வந்து வீடியோ ஃபுல்லாக போட்டிருந்தேன், வீடியோ லென்த் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த மிஷின் மூலமாக வந்துட்டு ஒரு சாரீ வந்து ஃபால்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ தான் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். ஒரு சாரீ ஆல்ரெடி வந்துட்டு ஒன் சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும், அதோடைய ஆப்போசிட் சைடில் வந்து ஹெம்மிங் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் வந்து எனக்கு ஆல்ரெடி எடுக்க தெரியும், ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெம்மிங்கெலாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி என்னுடைய ஓல்டு சேரீயில் பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மிஷினில் ஆப்போசிட் சைடில் அதே கலரில் நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீ நீட்டாக வந்துடும். ஹெம்மிங் பண்ணும்போது வந்து சைடாவோ கிராஸாவோ போயிடக்கூடாது, கரெக்டாக அதே ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிட்டு வந்தால் தான் சாரீ வந்து சாரீ கட்டும் போது நம்மளுக்கு நீட்டாக தெரியும். ஸோ வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஷின் வச்சுருக்குங்க, சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக யூஸ் பண்ணணும், ஜென்ட்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். இதே ஃபுல்லாக நான் பண்ணிடுவேன். அதில் ஒரு சாரீ உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.